வணக்கம் தோழர்களே. சங்கி சீமான் சராமாரியா தாக்கப்பட்டிருக்கிறார். போறவங்க வர்றவங்கெல்லாம் புடனில அடிக்கிறது வேற கதை. ஆனா உயர்நீதிமன்ற மதுரை கிளை சும்மா சம்பவம் பண்ணியிருக்கு. கைது பண்றவன முதல்ல அப்படின்றதோட கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கு உயர்நீதிமன்றம். இன்னொரு பக்கம் திரைப்பட நடிகர் சமுத்திரகனி, இது அயோக்கியத்தனமான அரசியல் இல்லை, RSS அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் சீமான் என்று கண்டிச்சிருக்காரு, எச்சரிச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் தாவேகா சும்மா கும்மா குத்தி இருக்கிறாங்க. பெண்கள்லாம் லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க சீமான. போஸ்டர் யுத்தம் வேற. தமிழ்நாடே இன்னைக்கு சீமான சுத்து போட்டு கும்மா குத்திட்டு இருக்கிறாங்க. சீமானும் கூச்ச நாச்சமே இல்லாம வழக்கம் போல அரசியல் சல்லித்தனத்தை, அரசியல் திருட்டுத்தனத்தை, அரசியல் அரைவேக்காட்டுத்தனத்தை தெளிவா செஞ்சுட்டே இருக்காப்ல. நமக்கு வரலாறு சில முக்கியமான பாடங்களை நம்ம கத்துக் கொடுக்குங்க. நீங்க ஹிட்லரை தெரியும், ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி. ஹிட்லர் 20 வருஷம் உட்கார்ந்து ஒரு இடத்துல கும்மி அடிச்சானா அதுக்கு எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஹிட்லர் கூட கோயபல்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவனுடைய வேலையே ஹிட்லர் பயங்கரமானவர், ஹிட்லர் தேவதூதன், ஹிட்லர் மேல இருந்து இறங்கி வந்தாரு, ஹிட்லர் இல்லாட்டினா ஜெர்மனியை காப்பாற்றவே முடியாது, ஹிட்லர் தான் அந்த அண்ணினுடைய மகன் அப்படின்னு பல கட்டுக்கதைகளை அடிச்சு விடுவான். இதை தாண்டி பயங்கரமான கட்டுக்கதைகள்லாம் தொடர்ந்து பேசிட்டே இருப்பான். அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னா, இந்த பாசிசம் இருக்குல்ல, இந்த அடக்குமுறை அரசியல் இருக்குல்ல, சர்வாதிகார அரசியல் இருக்குல்ல, போலியாக மக்களை துண்டாடி அதிகாரத்துக்குள்ள தன்னை வைத்துக் கொள்ளுகிற பார்ப்பன அரசியல் இருக்குல்ல, இது அந்த காலத்துல ஹிட்லர் தான் முத செய்யறான். ஹிட்லரே ஒரு ஆரிய, உங்களுக்கு தெரியும், ஹிட்லர் ஒரு ஆரிய பார்ப்பான். அதனாலதான் யூதர்களை எல்லாம் அழிச்சா, 20,000 புத்தகங்களை அழிச்சா, தொடர்ந்து கோயபல்ஸ் மூலமாக பொய் செய்திகளை பரவ விட்டுட்டே இருந்தான். அதைத்தான் இங்க சங்கி சீமான் செஞ்சிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பாஜக பொய் செய்திகளை கட்டவிழ்த்து விட்டுட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் சங்கி சீமான் கோயபல்ஸை போல தொடர்ந்து பொய்க்கதைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஈழத் தலைவரை வைத்து எக்கச்சக்கமான கதை, காது கருகிற அளவுக்கு பேசியிருக்கிறார் சங்கி சீமான். அது நமக்கு தெரியும். ஆமக்கறி, கறி இட்லி, அப்புறம் ஆம ஓடு, அரிசி கப்பல்னு ஏராளமான கதை இருக்கு, காது கிளிய கதை. கடைசி நேரத்தில் அங்கே போர் நடந்துட்டு இருக்கும்போது சந்தனக்காடு அப்படின்ற படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டாரு, இந்த வெப் சீரிஸ் பார்க்கணும்ட்டாரு. உடனே நான் எல்லா சீரியும் வாங்கி அனுப்புனேன்ற பொய் வரைக்கும் எக்கச்சக்கமான பொய்யை எந்த கூச்ச நச்சமும் இல்லாம, எந்த குற்ற உணர்வும் இல்லாம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சங்கி பையன் தான் சீமான். இந்த சீமான பொலேர் புடனில தட்டி இருக்கிறாரு நடிகர் சமுத்திரகனி. இந்த சமுத்திரகனி எப்பவுமே டப்புன்னு மூஞ்சிக்கு நேரம் பேசிடுறவர் தான். பல இஷ்யூஸ்ல அப்படிதான் பேசியிருக்கிறார். ரொம்ப நேரம் அமைதியா இருந்துட்டு நேத்து வச்சு செஞ்சிருக்கிறார். சமத்துவம், சமூக நீதி, பெண்ணுரிமைக்கு போராடிய தந்தை பெரியார் அவர்களை குறித்து அவதூறுகளை சீமான் பரப்புகிறார் என்றால் இது திட்டமிட்ட RSS சதி செயல் அப்படின்றார். அதான உண்மை. RSS பெட்டி வாங்கிட்டு RSSக்கு பாதை போட்டு கொடுக்கறது தான் உள்ளூர்ல இருக்கிற துரோகி சீமானுடைய வேலை. காவி கும்பலுக்கு கதவை திறந்து விடுறதுதான் இந்த சில்லறை அடியாளினுடைய வேலை. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இது RSS அஜெண்டா. இந்த வேலையை RSS தான் இவரை செய்ய வச்சிருக்கு. சீமான் செய்வது அயோக்கியத்தனமான அரசியல் மட்டும் இல்லை. இந்த அரசியல் RSS அரசியல். கவனமா இருங்க. RSS என்ன பண்ணும்? பொது எதிரியை கட்டமைக்கும். RSS என்ன பண்ணும்? கலவரத்தை தூண்டும். RSS என்ன பண்ணும்? மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யும். இதெல்லாம் செஞ்சுட்டு ஓட்டு பொறுக்கும், அதிகாரத்துக்கு வரணிக்கும், பார்ப்பன அரசியலை கொண்டாடும், தேசியத்தை கொண்டாடும், நாட்டை கொண்டாடும். ஆனா மக்களை திராட்டில் விட்டுருவான். அதைத்தான் சீமான் செய்யறான். திராவிட சித்தாந்தம் எங்களுக்கு எதிரானது, திராவிடத்தால் வீழ்ந்தோம், பெரியார் எங்கள் கொள்கை எதிரி, இப்படின்னு தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை இங்கே இருந்த ஆளுமை மிக்க, சித்தாந்த தெளிவு மிக்க, களத்தில் நின்று போராடி மக்களை வென்றெடுத்த தலைவர்கள் மீது தொடர்ந்து வைக்கிற பொய் பிரச்சாரம் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய ஒரு வேலை. அதுக்கப்புறம் பொய்களை பரப்புவதன் மூலமாக தன்னை தமிழ்நாட்டினுடைய தலைமகனாக காட்டிக்கொள்ளுகிற சில்லறை பொறுக்கித்தனத்தையும் சீமான் செய்கிறார். அது என்ன சில்லறை பொறுக்கித்தனம்? தான் தான் அந்த தமிழ்நாட்டை மீட்க முடியும், தமிழ்நாட்டை தமிழன் தாங்க ஆளணும், நான் தான் ஒரிஜினல் தமிழன், மற்றெல்லாம் சும்மா. ஏங்க எடப்பாடி பழனிசாமி, OPS எல்லாம் தமிழர்கள் தானே, அவங்கெல்லாம் சித்தப்பை மெரிப்பேங்க, நான் தான் ஒரிஜினல் தமிழன், ஒரிஜினலாக நான் தான் ஆட்சி செய்யணும்னு யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பான். இந்த நாட்டுக்காக போராடுகிற அத்தனை பேரையும் கேவலப்படுத்திட்டே இருப்பான்.
இப்போ புரியுதுங்களா? இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. பொய் பரப்புவது, தன்னை தேசியவாதியாக காட்டிக்கொள்வது, இனக்காவலனாக காட்டிக்கொள்வது, இதன் மூலமாக அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கறது. இவன் சோத்துக்கு உட்காந்துட்டு வேலை பார்க்கறான். ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல், அதாவது காவி கும்பலினுடைய அஜெண்டா. அந்த அஜெண்டாவுக்கு தான் பெட்டி தூக்கிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான் சீமான். இதைத்தான் நடிகர் சமுத்திரக்கனி எச்சரிக்கையோடு சொல்லி இருக்கிறார். இதுக்கு இடையில தான் அதிரடியா நீதிமன்றம் தலையிட்டு முக்கியமான உத்தரவை போட்டிருக்கிறது. மதுரையில, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில அங்க இருக்கிற தோழர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. சீமான் இப்படி தொடர்ந்து பதற்றத்தை உண்டாக்குறான், பொய் பிரச்சாரத்தை செய்யறான், அவதூறுகளை பரப்புறான், அவன் மீது கிரிமினல் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று கேஸ கோர்ட்டுக்கே நேரம் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்கேதான் போலீஸ்காரன் கைக்கூலியா இருக்கானே. ஒன்று சீமானு கைக்கூலியா இருப்பான், இல்லைன்னா காவிகளுக்கு கைக்கூலியா இருப்பான். 10 வருஷம் உட்காந்து உருட்டி திண்டு பழகிட்டானுங்கல்ல. திரும்ப இவனுங்களை பூரா களை எடுக்கலைன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயரும் கெட்ட பேர் வரும். அதை முதலமைச்சர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற கள நிலவரத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தான் தோழர்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போக அதை கையில் எடுத்திருக்கு உயர்நீதிமன்றம். நீதிபதி நிர்மல் குமார் தான் இந்த வழக்கை விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சவரு நொட்டாங்கையில பொலேன்னு பல்லு 16 உதுற மாதிரி அடிச்சு விட்டுருக்காரு. அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னா, சீமானுடைய பேச்சு, அந்த ஆளுடைய கருத்து சமூகத்தில் பதற்றத்தை உண்டு பண்ணும். இந்த நீதிமன்றமே சொல்லியிருக்குங்க. நீங்க பாருங்க, 3 நாளா ஊர் உலகம் எல்லாத்துலயும் போராட்டம். ஒரு பக்கம் மனு கொடுக்குற போராட்டம், ஒரு பக்கம் ரோட்டம் மறிக்கிறது, ஒரு பக்கம் வெளியே வாடா சீமான்ற சங்கியை அப்படின்னு தூக்கி போட்டு மிதிச்சது உட்பட, கார் கண்ணாடியை உடைச்சது உட்பட ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குறான். இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். தமிழ்நாடு அமைதியா இருக்கு, அமைதியா இருந்தா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க, மக்கள் கண்டுக்கலன்னா திரும்ப திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதனால இதை உடைக்கணும்னா இந்த அமைதி சூழலை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாத்தணும். இதுதான் சீமானு கொடுத்திருக்கிற அஜெண்டா. அதைத்தான் சீமான் தெளிவா செஞ்சிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அதுல ஒரு பங்கத்தான் நீதிமன்றம் எச்சரிப்பதோடு கண்டித்திருக்கிறது. சீமானுடைய பேச்சு பதற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அதனால என்ன பண்ணணும்? உடனடியாக அண்ணா நகர் காவல் நிலையம் இவன் மேல வழக்கு பதிவு பண்ணணும். இவன் மேல வழக்கு பதிவு பண்ணி குற்றவியல் வழக்காக நடத்தணும். சிவில் வழக்கா பேசித்தானே போனா அப்படின்லாம் வைக்காதீங்க, இது குற்ற வழக்கு என்று நீதிமன்றம் எச்சரித்து திசை காட்டி இருக்கிறது. ஏற்கனவே வெளியில் வர முடியாத பிரிவுகள்ல சீமான் மேல வழக்கு தொடுக்கப்பட்டுருச்சு. இந்திய குற்றவியல் சட்டம் 353 படி இவருக்கு வழக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, சாதி, மதம், மொழி, இனம், அப்புறம் இருப்பிடம், நான் தமிழன், நீ தெலுங்க, நீ இப்படி ஏதாவது ஒரு வகையில சமூகத்துல பதற்றத்தை உண்டு பண்ணாலோ பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணாலோ கடுமையான தண்டனை வழங்கணும். அந்த குற்றமா ஏற்று வெளியில் வர முடியாத தண்டனை கொடுக்கணும். 3 வருஷம் ஜெயில இருக்கிற மாதிரி இந்த சட்டம் தண்டனை கொடுக்குது. அப்ப இந்த சட்டத்தின் கீழே, இந்த பிரிவின் கீழே தான் சீமான் மேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உச்ச நீதிமன்றம் தெளிவா ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சு, மரியாதை மேல கேஸ போடு, மரியாதையை உள்ள தள்ளுன்னு சொல்லிடுச்சு. அதோட வெளியில் வர முடியாத பிரிவுல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது சீமானுக்கு இன்னும் நெருக்கடியாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு வர்ற 20ஆம் தேதி, நேத்து 10ஆம் தேதிங்க, வர்ற 20ஆம் தேதியோடு, புரியுதுங்களா, அறிக்கை சமர்ப்பிக்கணும். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அந்த ஆள் மேல, என்ன மாதிரியான குற்றச்செயலுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க, எனக்கு டீட்டெயில்டா 20ஆம் தேதிக்குள்ள அறிக்கை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்கு உயர்நீதிமன்றம். அப்ப வேற வழி இல்லைங்க. சீமான ஒரு சில்லற சாக்கடைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகாம தூக்கி உள்ள வச்சு சாத்துல இனி வாயை திறக்க கூடாது. நீங்க எதை வேணாலும் அவதூற பரப்பிட்டு எவ்வளவு பெரிய ஆழ்மையினுடைய பிம்பத்தையும் உடைச்சிட்டு ஏன் பாலியல் குற்றச்சாட்டை பெரியார் மேல வைக்கிறான்? பெரியார் யார் கூட வேணாலும் படுன்னு சொன்னாருன்னு ஏன் சொல்றான்? அம்மா கூட, தங்கச்சி கூட, அக்கா கூட, மகா கூட படுன்னு சொன்னதா இவ்வளோ பெரிய பழியை, இவ்வளோ பெரிய அவதூறை பெரியார் மேல போறதுக்கு என்ன காரணம்? பண்பாட்டு ரீதியில அடிப்படையை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க கோவில் வழிபாடு, சடங்கு, சாத்திரம் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு போனதோட நீ ஒழுங்காயிரு, பார்ப்பன உனக்கு மேல உட்காந்துட்டு உன்னை அதிகாரம் பண்றான், நீ படி, நீ வேலைக்கு போவோம், காலில் நில்லு, எல்லா அதிகார மட்டத்திலையும் போய் உட்காரு அப்படின்னு மாற்றத்தை நோக்கி நம்ம இழுத்து செஞ்சவர். பெண்கள் கட்டாயம் படிக்கணும், கட்டாயம் வேலைக்கு போகணும், டீச்சர் வேலையும் தபால் வேலையும் பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேசினவர், சிந்தித்தவர். இந்த பண்பாட்டு தளத்துல அவர் அடிச்ச அடி இருக்குல்ல, ஆடின ஆட்டம் இருக்குல்ல, 52 வருஷம் ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட அவர் செத்த 51 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வரையும் பாஜக கால் ஊன்ற முடியல.
அங்க வெளியெல்லாம் 400க்கு 400 அடிப்போம், நாங்க 200க்கு 200 அடிப்போம்னு சொல்லிட்டு இருந்த பாஜக இங்க பார்லிமெண்ட் தேர்தல்ல 40க்கு 40 திமுக கூட்டணி அடிச்சிச்சு. பாஜக பல்லு விழுக உடஞ்சு நின்றுச்சு. மற்ற எல்லா கட்சிகளும் பல இடங்களை டெபாசிட் வாங்காம நின்னாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? ஆழமான பண்பாட்டு தளத்தை கெட்டி தட்டியா நல்ல வலுவா உருவாக்கிட்டு போயிருக்கனால பெரியார் மீது இப்படி ஒரு பழிய போட்டா ஊரெல்லாம் உண்மை நம்புமோ அப்படின்ற நப்பாசையில சில்றத்தனத்துல இந்த வேலையை சீமான் செய்யறான். இது பின்னாடி ஒரு கேவலமான அரசியல் இருக்கு. இதுல பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க, நேத்து நீ சொன்ன இல்ல ஆதாரத்தை கொடு அப்படின்னு பத்திரிகைக்காரங்க கேட்டா, ஆதாரத்தை நான் ஏன் கொடுக்கணும்? அவன் புஸ்தகத்தை பூரா நாட்டுடைமையாக்கல, பெரியார் புஸ்தகத்தை தீக்க தான் வச்சுட்டு தெரியுது. அப்புறம் எப்படி நான் ஆதாரத்தை காட்ட முடியும்? முதல்ல பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்குங்க, அப்புறம் அதுல இருந்து எடுத்து படிங்கன்றான். ஒரு தலைவன் ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்துக்கு வலியுறுத்தும்படியான ஆதாரங்களோட பேசணும். அந்த கருத்து வெல்லும் சொல் இல்லாத ஒரு கருத்தா இருக்கணும். அதான் வள்ளுவர் சொல்லுவாரு, இந்த வெல்லும் சொல் இன்மை அறிந்துன்னு பேசுறாருல, அது என்ன தெரியுமா? நீ பேசுற பேச்ச ஒரு பயிலும் மறுக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசணும், எவிடன்ஸோட பேசணுன்றாரு. இந்த குதிரை இந்த கூமுட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கூச்ச நாச்சம் இல்லாம பெரியாருடைய புஸ்தகத்தை தேசிய உடைமையாக்குங்க, நாட்டுடைமையாக்குங்க, அதுக்கப்புறம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்கன்னா நீ பேசின பேச்சுக்கு நீ தானே பொறுப்பு. அப்ப எதை பார்த்து பேசுன? உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லை. அப்ப எதை வச்சு நீ இதை படிச்ச? உங்ககிட்ட புஸ்தகம் இல்லைன்ற, இந்த புத்தகம் நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுனால மக்கள்கிட்ட போகலன்ற, மக்கள்கிட்டயே போகாத ஒரு புஸ்தகத்தை வச்சு நீ எப்படி சொல்ல போச்சு? எதன் அடிப்படையில் இப்ப ஒரு அவதூறு பண்ண? அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய வாட்ஸ்அப்னுடைய வாந்திகளை எல்லாம் நீ கருத்தா எடுத்து பரப்பிக்கிட்டு இருக்க. அதான உண்மை. இதுக்கு இடையில சீமான கும்மா குத்தி இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பெண்கள். சீமான் அப்படி இருக்காரு போல இருக்குங்க, அதனாலதான் இப்படி பேசிட்டுறான் அப்படின்னு நொட்டாங்கையில தட்டிட்டாங்க. இந்த அசிங்கம் சீமானுக்கு தேவையா? சீமான் அப்படி இருக்கான் போல இருக்கு, அதனாலதான் இப்படி பேசிட்டு அலையிறான்னு. அப்படியே பால் ஓங்கோட்டுக்கு வந்துச்சா? இது அசிங்கம் தானே? இது பரவாயில்லங்க. மதுரையில திராவிடர் பெரியார் கழகம் ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க. அந்த போஸ்டர்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா, நடிகையை ஏமாற்றி 7 முறை கருக்கலைப்பு செய்த காம கொடூரன் சீமான், தரம் தாழ்ந்த அரசியல் செய்யாதே, தமிழ்நாடு உன்னை மன்னிக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? சீமான் காமக்கொடூரன், 7 முறை விஜயலட்சுமிக்கு கருக்கலைப்பு செய்தவன். இது போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கானுங்க மதுரையில. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுல இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா உனக்கு நடக்கிறதே வேறன்னு எச்சரிச்சிருக்காங்க. இதே போல தமிழக வெற்றி கழகமும் இதை வேலை பார்த்திருக்கு. சி மான் போட்டுட்டு அரசியல் செல்லா காசு. என்னவா? சீமான் அரசியல் செல்லா காசு. அதான் நம்மளும் பலமுறை சொல்றோம். எல்லா தேர்தலிலும் அடி வாங்கும் உனக்கு தளபதியை பற்றி பேச என்ன தகுதி இருக்கு? புற எதுகை மோனதான். எல்லா தேர்தலிலும் அடி வாங்கும் உனக்கு தளபதியை பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்னு போட்டு கும்மா குத்தி இருக்கிறாங்க. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சீமான மிதிச்சது பத்தாதுன்னு நீதிமன்றமும் ஸ்ட்ரிக்டா 20ஆம் தேதிக்குள்ள இவனை தூக்கி உள்ள போடு, இவனை வாயிலே மிதிச்சு வாயை உடன்ற அளவுக்கு நீதிமன்றம் கிரிமினல் குற்றஞ்சாட்டு, கிரிமினல் குற்றம் படி நடவடிக்கை அப்படின்னு வழிகாட்டியதுனால தெம்பாயிருச்சு தமிழ்நாடு அரசு. ஸ்கெட்சு போட்டுருச்சு, மொத்தமா தூக்கி உள்ள வைக்க வேண்டியதான். இந்த முறை அண்ணனுக்கு ஜெயில தான் பொங்கல். தன் வினை தன்னை சுடும்.